என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். வாழ்க்கை என்பது ஒரு பயணம். இந்த உலக வாழ்வு நமக்கு நிரந்தரம் கிடையாது. நிரந்தரமான உலகம் பரலோகம்தான். இந்த வாழ்க்கை நிரந்தரம் அல்ல என்று நினைக்கிற ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையில் தேவனுக்காக வாழ வேண்டும் என்று தீர்மானம் எடுப்பார்கள். யாக்கோபு தன் அந்திய காலத்தில் பார்வோனை சந்திக்கிறார். பார்வோனை சந்திக்கும் பொழுது யாக்கோபு சொன்ன ஒரு வார்த்தை, நான் பரதேசியாய் இந்த பூமியில் வாழ்ந்த வருஷங்கள் 130 வருஷம், அது சஞ்சலம் நிறைந்தது என்று சொல்லுகிறார். உலகத்தில் ஒவ்வொருவரும் நாம் பரதேசியாகத்தான் தங்குகிறோம், வாழுகிறோம். ஆனால் சஞ்சலம் நிறைந்த இந்த வாழ்க்கையில் ஆண்டவர் சந்தோஷங்களையும் வைத்திருக்கிறார். என்ன சந்தோஷத்தை வைத்திருக்கிறார்? ஆதியாகமத்தின் புத்தகம் 47ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, பின்பு யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்து அவன் சமூகத்தினின்று புறப்பட்டு போனான். பரதேசியாய் சஞ்சரித்தேன் என்று யாக்கோபு சொன்னார். ஆனால் அந்த பரதேசியாய் சஞ்சரித்த வாழ்விலும் ஒரு சந்தோஷத்தை தேவன் வைத்திருந்தார். அது பார்வோனை ஆசீர்வதிக்கிற ஒரு பெரிய பாக்கியம். இந்த பூமியிலே நிரந்தரமில்லாத இந்த உலக வாழ்க்கையிலே உங்களுக்கும் தேவன் சில சந்தோஷங்களை வைத்திருக்கிறார். அந்த சந்தோஷங்கள் உங்கள் சஞ்சலங்களை மறக்க வைக்கும். சில வேளைகளில் ஆண்டவர் தருகிற நன்மைகளை நீங்கள் நினையாதபடிக்கு பூமிக்குரிய கவலைகளையும் பாரங்களையும் நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது அது சஞ்சலமாகத்தான் இருக்கும். நான் இந்த ஆஸ்திரேலியா தேசத்திலே வந்து பல ஊழியங்களை செய்ய ஆண்டு உதவி செய்தார். இந்த தேசத்தின் அழகையெல்லாம் பார்க்கும் பொழுது என் மனம் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆண்டவரே, இப்படியெல்லாம் ஒரு இடத்திற்கு அழைத்து கொண்டு வந்து உம்முடைய அற்புதமான சிருஷ்டிப்பை பார்க்க எனக்கு உதவி செய்தீரே என்று நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை மனதார ஸ்தோத்தரித்தேன். எனக்கு அன்பானவர்களே, சின்ன சின்ன காரியங்கள், ஆனால் அவைகளிலும் நீங்கள் மன மகிழ்ச்சியோடு தேவனை துதிப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை மன ரம்மியமாயிருக்கும், மன சஞ்சலமாயிருக்காது. பார்வோனையும் ஆசீர்வதிக்கும்படி ஒரு உயர்ந்த இடத்தில் ஆண்டவர் அன்றைக்கு யாக்கோபை வைப்பார் என்றால் உங்களையும் ஆண்டவர் இந்த உலகத்தில் உள்ள மேன்மக்களை ஆசீர்வதிக்கும்படி நிச்சயமாகவே வைப்பார். அந்த பாக்கியத்தை தேவன் ஒரு நாள் தருவார். அதுவரைக்கும் கர்த்தர் தந்திருக்கிற அனுதின வாழ்க்கையில் இருக்கிற சிறு சிறு சந்தோஷங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி மன ரம்மியமாய் வாழுங்கள், மன சஞ்சலத்தோடு வாழாதிருங்கள். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல தேவனே, பரலோகத்தின் பிதாவே, எங்கள் முற்பிதாவாகிய யாக்கோபு தன் அந்திய காலத்தில் சொன்ன வார்த்தைகள், நான் பரதேசியாய் சஞ்சரித்த வருஷங்கள் 130, அதன் பலன் சஞ்சலமும் வருத்தமும் என்று சொன்னதை போல ஆண்டவரே, ஒருவேளை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சஞ்சலமும் வருத்தமும் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தாலும் பார்வோனையும் ஆசீர்வதிக்கிற பாக்கியத்தை யாக்கோபுக்கு கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோர்கள் ஒருவேளை இந்த பூமியிலே பரதேசியை போல வாழ்ந்திருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் பிள்ளைகளை யோசேப்பை போல தேவன் உயர்த்த சித்தம் கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படிப்பட்ட தெய்வீக திட்டங்களை வைத்திருக்கிறார் என்று இந்த பெற்றோர் அறிந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். சஞ்சலங்களை மறந்து சந்தோஷங்களை காண உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த நாளெல்லாம் கர்த்தர் என்னையும் உயர்த்துவார் என்ற நம்பிக்கையோடு நடக்க வாழ உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, சஞ்சலம் நிறைந்த இந்த வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு சந்தோஷங்களை வைத்திருக்கிறார். மன மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு நாளையும் துவங்கி மன மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு நாளையும் முடியுங்கள். உங்களையும் உயர்த்துவார், உங்கள் சந்ததியையும் தேவன் உயர்த்துவார். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.